அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மானை பிரிவில அடியார்க்கு என்றும் பாராத செல்வம் வருவிப்பானை பிரிவில அடியார்க்கு என்றும் பாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமோ தந்திரமோ மருந்துவாயி தீராத நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை திரிபுரத்தின் சிலகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஐப்பசி மாதம் 17ஆம் நாள் திங்கட்கிழமை, சோமவாரம் சொல்கிறது. திரையோதசி திதி இரவு 11:51, பின்னாடி சதுர்த்தசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைக்கு மத்தியானம் 1 மணி 4 நிமிடம் வரைக்கும், பின்னாடி ரேவதி வந்துடுது. சித்த யோகம் ராவுகாலம் திங்கட்கிழமை 7:30 முதல் 9, யமகண்டம் 10:30 முதல் 12, குளிகன் ஓட்டம் 30 முதல் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன் புதன் துலாத்தில் இருக்கு, செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சியில் நிச்சயத்தில் இருக்கு, சனி சொந்த வீட்டில் இருக்கு, ராகு அவரோட சேர்ந்து இருக்காரு, குரு மீனத்துக்கு போயிட்டாரு, இது சந்திரன் மீனத்தில் இருக்காரு, குரு கடகத்தில் உச்சம் பெற்றிருக்காரு, கேது சிம்மத்தில் இருக்கு, சுக்கிரன் கன்னியில் இருக்கு. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நாள் எப்படி இருக்கிறது? மேஷராசி அன்பர்களுக்கு குரு 4ஆம் இடத்துல இருக்கார், சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல போய் குரு உச்சம் பெற்றிருக்காரு, நல்லது. 9ஆம் அதிபதி உச்சம் பெற்றது நல்லது. அதே மாதிரி 10ஆம் அதிபதி சனி 11ல் ராகுவும் வரும் ஒன்றா சேர்ந்து இருக்காங்க, அது ஒரு நல்ல அமைப்பு. அதனால மேஷராசிக்கு நல்ல நாள். சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கார், வளர்வரை சந்திரன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிஷபராசி என்பவர்கள் அவங்களுக்கு நாள் சரியில்லை. ரிஷபராசி என்பவர்களுக்கு குருபான் 3ல் இருக்கார். 3ல் இருப்பது அவ்வளவு நன்மை இல்லை. 3ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. 3, 4 குருவுக்கு நல்ல இடம் இல்லை. 2ல் இருந்தார், இப்போ அதிசாரம் பெற்று 3க்கு வந்துட்டார். கார்த்திகை 30 இதெல்லாம் இருப்பார், அதன் பிறகு நன்மை. அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள். கார்த்திகை 30 வரை உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. மார்கழி மாதம் அதிசாரம் பின்னாடி வக்கரமாகி பின்னாடி போடுவார். அன்பான மிதுனராசி என்பதிலே, இன்று உங்களுக்கு ஐப்பசி 13 நாள் இருக்கு, கார்த்தியில் ஆக ஒரு மாதம் 20 நாள் 50 நாட்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது நேரம். அன்பான கடகராசி என்பதிலே, உங்களுக்கு ஜென்ம குரு. இந்த ஜென்ம குரு என்ன பண்ணுவார்னா, இடம் மாற்றத்தை கொடுப்பார். இருக்க இடத்தை விட்டு நீங்கள் வெளியில் கிளம்புற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள் ஏற்படும், குடும்பத்தில் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாகும், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்மராசி என்பவர்களை குழப்பம் வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு ராசியில் கேது இருக்காரு. அடுத்தபடியாக உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு. 12ஆம் இடமும் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. அதனால தேவையில்லாத செலவுகளை எடுத்து விடுவார். மனைவி கணவனுடைய உடல்நிலையை ரொம்ப கவனம் தேவை, ஏன்னா 7ல் சனி ராகு இருக்கு, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு சனி ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு, நல்ல அமைப்பு. கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல நாள். என்ன ஒரு 50 நாளைக்கு பிரமாதமாக இருக்க நாள் என்று சொல்வது. அன்பான துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ல் குரு வரக்கூடாது. 10ஆம் இடமும் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சனி ராகு 5ல் வேறு இருக்குது, அதனால் ரொம்ப கவனம் தேவை. எந்த காரியத்தையும் கவனமாக செய்யுங்க. மேலதிகாரிட்டம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப பணிவாக கவனமாக அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே இருக்கார், ஆட்சியில் இருக்கார். குரு உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்காரு. உங்களுக்கு குரு 2, 5 கூட போய் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றது பெரிய அமைப்பு. அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 8ஆம் இடத்துல இருக்கார், அஷ்டம குரு என்று சொல்வார்கள். அதனால் நீங்கள் உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருப்பது தனுசு ராசி என்பதற்கு எந்த காரியமும் நடைபெறாது. இன்னும் 50 நாள் இருக்கு. அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. குருபான் 7.5 சனி இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள்.
அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு நாள் சரியில்லை. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை, நோயையும் எதிர்ப்பையும் கொடுக்கும், பார்த்து ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்க. மீனராசி என்பவர்களுக்கு குரு நல்ல இடத்துல இருக்காங்க, அருமையான இடம். குருவுக்கு நல்ல மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல இதெல்லாம் நடக்கும். உங்களை எதிர்பார்ப்பை விட நல்ல காரியங்கள்லாம் அருமையாக நடக்கும். அந்த கார்த்திகை 30க்குள்ளே நல்லது உண்டு அப்படின்னு ஒரு கருத்து. மீனராசி என்பவர்களே, மகர ராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு ஏழையுடைய தாக்கம் இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, நமக்கு இறை வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். இந்த 7.5 சனி இருக்கிறது அப்படின்னா அதை கண்டு 7.5 சனி போட்டு ஜென்மச்சனியை பாடாப்படுத்துது அப்படின்னு முழங்கால கட்டி வீட்டில் முடங்கி கிடக்காம சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்க, கோயிலுக்கு போங்க, அங்கே நவகிரகத்தை பிரதர்ஷனம் பண்ணுங்க, ஒரு 11 சுற்று சுற்றலாம். மொத்தத்தை அப்படியே சிவாலயத்தையே மொத்தமாக ஒரு 11 சுற்று வரலாம், அது ரொம்ப நல்லது. எள்ளு தீபம் ஏற்றலாம், காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு வரலாம். இந்த கோளறு திருப்பதிகம் என்ற ஒரு பதிகம் இருக்கிறது, அந்த பதிகத்தை சனிக்கிழமை காலை மாலை பாராயணம் பண்ணுங்க. இந்த 7.5 சனியுடைய தாக்கம் இருக்காது. அன்பான நேயர்களே, நமக்கு முன்னோர்கள்லாம் நமக்கு நிறைய பதிகங்கள் எல்லாம் தந்திருக்காங்க. அதனால் அந்த பதிகங்களெல்லாம் நம்ம நிறைய பாராயணம் பண்ணோம்னா நமக்கு கஷ்டங்கள்லாம் நீங்கி நல்லது நடக்கும். அதனால் பெரியோர்கள் நமக்கு நிறைய சைவ சமய குறவர்கள் நமக்கு நிறைய பதிகங்கள் கொடுத்துருக்காங்க. அருமையான பதிகங்கள் எல்லாம் மாணிக்க வாசகர் நல்ல அருமையான பதிகங்களை சொல்லியிருக்கார். திருவாசகத்தை, திருநாவுக்கரசு தேவாரத்தை பாடியிருக்காரு, சுந்தர தேவாரம் பாடியிருக்காரு, ஞானசம்பந்த பூர்த்தி அருமையான தேவாரங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசில் 9 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டார் அவர். அப்பேற்பட்ட ஒரு சைவ சமய குறவர்கள் வாழ்ந்த பூமி இந்த தமிழ்நாடு. அதனால் நாம் இறைவனுடைய நாமத்தை பதிவு செய்வோம். நாம் என்ன பண்ணால் இந்த திருநீட்டு பதிகம் இருக்குது, அருமையான பதிகம், 11 பாடல். அந்த பாடல்லாம் நமக்கு நல்ல ஒரு பவர் கொடுக்கும், நோயற்ற வாழ்வு கொடுக்கறதுக்கு அருமையான பதிகங்கள். அன்பான நேயர்களை, இடர்களையாய் நெடுங்கிழமை அவனை சொல்லிட்டு அந்த திருநெடுங்கலத்தை பற்றி அருமையான பாடல் ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு. மறை உடையாய் தோல் உடையாய் வார்சடை மேல் வளரும் பிறை உடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லார் குறை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர்களையார் நெடுங்களம் மேயவனே கனைத்து எழுந்த வெண்திரை சூழ்கடலிடை நஞ்சு தன்னை நினைத்தனையாம் விடத்தில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்து அகத்தோர் பாடலாடல் வேணி பகலும் நினைந்து எழுவார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. அருமையான பதிகம். அது மாதிரி இடரினும் தளரினும் எனதரு நோ இடரினும் தளரினும் எனதரு நோய் தொடரினும் உன் கழல் தொழுதெழுவேன் அல்லே இடரினும் தளரினும் எனதரு நோய் தொடரினும் உன் கழல் தொழுதெழுவேன் அல்லே கடல் தனில் நமூதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. எப்பேற்பட்ட சிரமங்களிலும் குறைத்து பொருளாதார கஷ்டங்களெல்லாம் குறைத்து அந்த பெருமான் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. இந்த பாடல் யார் பாடினதுன்னா ஞானசம்பந்தருடைய தந்தைக்கு இருந்த பொருளாதார கஷ்டத்தை நீக்குவதற்காக இந்த 11 பாடலை பாடினவுடனே இறைவன் பொற்காசுகள் எல்லாம் அழித்தாராம். அந்த பொற்காசுகளை கொண்டே அப்பாட்ட கொடுத்து அருமமனை சொன்னாராம். இப்படிலாம் ஒரு வரலாறு இருக்கிறது. அருமையான பாடல்கள். இதெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணி அந்த நம்முடைய கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணி நமக்கு நல்லருள் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும்,
கை நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், அவங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும், அந்த குழந்தைகள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி மாதா ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி அன்னை முத்துமாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.